கோயம்புத்தூர்ல போய் அந்த வட இந்தியர்கள் கடை வச்சிருக்க இடத்துல பேட்டி கேட்கும்போது தமிழால வந்தா வேலை கொடுப்போம் சொல்றானே இல்லையா. சேலத்துல மளிகை கடை தேநீர் கடை வச்சிருக்கேன், முழுக்க ராஜஸ்தானி. நான் சொல்றது உனக்கு இப்ப புரியாது. நான் போதிக்கும் போது எது ஒன்றும் உனக்கு புரியாது, பாதிக்கும் போது புரியும் உனக்கு. நீ ரொம்ப நாள் நடக்காது தம்பி. இந்த தேர்தல் இவன் போட்டு இந்த எஸ்ஐஆர் மட்டும் செயல்படுத்திட்டா 29 தேர்தல்ல அவன் தீர்மானிப்பான். நீ ஒண்ணு தள்ளி விடுவான், ஓட்டு போடாங்கிட்டுருவான். இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமாகும். நமக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். 8 கோடி தமிழர்கள், 1.5 கோடி வன்னியர், 1 கோடி கன்னடர், கவுண்டர், 1 கோடி தெலுங்கு தேவர் எல்லாம் பேசுவோம். எத்தனை கோடி நீ இருந்தாலும் வன்னியர் 1.5 கோடியா, வன்னியனா நிக்க மாட்டா. ஒன்னா கவுண்டர் 1.5 கோடியா, ஒன்னா நிக்க மாட்டாய். முக்குளத்தோர் கல்லர் மரபர் அகமுடையரா, நிக்க மாட்டாய். மரவனை நிறுத்தின அகமுடையர் போட மாட்டாய், கல்லனை நிறுத்தின மரவன் போட மாட்டாய். பறையரா ஒன்றாக மாட்டாய். நீ சாதியாபமும் நான் நிற்க மாட்டாய், நீ மொழி இனமாவும் நிற்க மாட்டாய். எப்படி உனக்கு வலிமை வரும்? ஆனால் அவன் 1.5 கோடி வட இந்தியன் என்றால் நீ தமிழ் என்று ஒரே மொழியில் ஒன்றாகவில்லை, அவன் இந்தி என்று ஒரே மொழியில் ஒன்னா நின்றுவான். நீ நான் சொல்றத நீ நம்பல, நிக்கிறானா இல்லையா பொறுத்திருந்து பார், நிப்பான். அப்போது பெருத்த லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி நார்த் இந்தியன் இந்திக்காரன் வந்துருவான். நீ அப்ப வன்னியனும் பேச முடியாது, கவுண்டனும் பேச முடியாது, தேவரனும் பேச முடியாது, பறையனும் பேச முடியாது, நாடாரு, செட்டியாரு, தேவேந்தரர் ஓஹோ தள்ளி போன்றுவான். அந்த கர்ம வேற நமக்கு வர மாட்டேங்குது, ஏதோ பேச்சு விட்டு போயிடுவான். இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு வேலை செய். அவன் தொலைச்சிட்டான், முடிச்சு விட்டான். நீ ஒன்னும் இல்லை உனக்கு. அதனால கடைசி அந்த ஓட்டு வச்சிருந்தது 1000-500 வித்து பொழைச்சிக்கிட்டு இருந்த. இப்ப அதையும் எடுத்துட்டாப்ல. இப்ப பிஜேபி அவருடைய வாக்கை உறுதி செய்து இது பார்க்கும். ஏற்கனவே நான் பேசுறேன், தம்பி கார்த்திக் கூட பதிவு செஞ்சான் பாருங்க. 40,000 வாக்கை கன்னியாகுமரியில தூக்குச்சு. ஏன்னா அவ்வளவு மீனவனு கிறிஸ்தவ மீனவன் நமக்கு ஓட்டு போட மாட்டான், தூக்குடான்னு தூக்கிடுச்சு. இப்ப என்ன செய்யும், இஸ்லாமியர் கிறிஸ்தவ வாக்க பிஜேபி தூக்கும். இந்த திமுக என்ன செய்யும், அதிமுக வாக்கு, நாம் தமிழர் சீமா வாக்கு. தம்பி விஜய்க்கு அவர் வீட்டுக்கு போகும்போது விஜய் பாடம் இருந்தா நம்ம ஓட்டுல தூக்கிட, அங்க சீமா பாடம் இருந்தா தூக்கிடுவான். ஐயா எடப்பாடி அது தெரியாம அவரு ஏன் பதறுகிறீர்கள் அப்படின்றாப்ல. உங்களுக்கும் ஜத்தாயா பதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, ஐயா உங்களுக்கும் ஜத்தாயா கதறிக்கிட்டு இருக்கமியா ஐயா, கவனமா பண்ணுங்கய்யா. அவங்க பயங்கரமான ஆட்டக்காரங்க, சேம் சைடு கோல் போடுவாங்கயா, மகாராஷ்டிரால போட்டிருக்காங்கயா. அவ்வளவு பெரிய ஆளு பால் தாக்கரே அந்த மண்ணின் மக்களுக்காக ஒரு அரசியலை கட்டி எழுப்பி கொண்டாந்தாப்ல. அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அவரோட கூட்டணி வச்சு வந்து 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு ஆளுக்கு 30 கோடியை கொடுத்து தூக்கிட்டாங்க. இவன் ஊழல் லஞ்சத்தை பேசுவாங்க. 42 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு உறுப்பினருக்கு 30 கோடி கொடுத்து வாங்கி பிஜேபி ஆட்சி அமைச்சு அவரை கட்சியே முடிச்சுட்டாப்ல. அவர் பேசுறாரு, சீமான் பேசுற அரசியல நாங்க பேசியிருக்கோன்னா, நாங்க மதம் என்று போனதுல சரிஞ்சிட்டோம், மொழி இனத்திலேயே நின்றுக்கணும்னு பேசுறாப்ல. ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே. ஏன் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது, மொழியும் இனமும் மாற முடியாது. இன்னைக்கு தமிழன்னா நாளைக்கு கன்னடனாவோ, மலையாளியாவோ, பீகாரியாவோ, குஜராத்தியாவோ, நோ சான்ஸ், வாய்ப்பில்லை ராஜா, மாற முடியாது. இவன் அவன் எல்லாரும் சரியா இருப்பான், நம்ம சரியாகணும் நினைச்சா தவறுன்றான். பயங்கரமா பேசி விட்டுருவான். பீகாரியா பகாரியா இவங்கதான் பேசினது. பஞ்சாபியரை தவிர இவரையும் பஞ்சாபுக்குள் உள்ள விடாதீர்கள் பேசியவர் நம்மால் தான், ஐயா பிரதமர் மோடி அவர்கள் தான். ஒரிசாவிலே கார்த்தி பாண்டியன் அவரை அதிகாரத்தில் உட்கார வைக்க போகிறீர்களா? பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியலும் சாவியும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. நம்மளை திருட்டு போய் பட்டம் கட்டி அங்க ஒழிச்சே விட்டான் நவீன் பட்நாயக்க. ஒரு தமிழன் ஆட்சிக்கு வரல,
ஆனா இங்க எத்தனை பேரு கும்மி அடிக்கிறான். நான் ஒருத்தன் கத்துறேன், நீ என்ன சேட்டை பண்றான் பாருங்க. நான் என் நிலம், என் உரிமை, என் தேசிய இனத்தின் இறையாண்மை என்று பேசும்போது பாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், பிரிவினைவாதம், பக்கவாதம், முடக்குவாதம், நீ எத்தனை நாள் பேசுறா, எவ்வளவு பேர் வேணாலும் பேசுறா. ஆனால் ஒரு நாள் நான் வெல்வேன், இதை யாவானும் மறைக்க முடியாது. மரத்தோட பேசிட்டுக்காப்ல, மாட்டோட பேசிட்டுக்காப்ல, தண்ணீரோட பேசிட்டு, கடலோட பேச போறாப்ல. ஒருத்தரெல்லாம் கடலை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறேன்றப்ல. உன்னை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வச்சான்ல உங்க ஒப்பன் வாத்தியார், அவனை சொல்லணும். கடல்னா என்னன்னு தெரியல உனக்கு, தண்ணினா என்னன்னு தெரியல, மரம்னா என்னன்னு தெரியல. உனக்கிட்ட எல்லாம் ஆச்சாதிகாரத்தை கொடுத்தோம்னாடா எங்களை சொல்லணும்டா. வைத்தியக்கார பயில்கள்கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் தந்தா, முத்து தந்தா, பவளம் தந்தா, சத்துக்கு மீன் தந்தா, நண்டு தந்தா, எறா சுறா எல்லாம் தந்தா, தாகத்துக்கு தண்ணி தந்தா, குளிக்க தண்ணி தந்தா அவளை நாம குப்பையாக்கணும், அழுக்காக்கணும். குடிக்க தண்ணி தந்தா அவளை குப்பை கிடங்காக்கணும். நச்சு நீரை அழுக்க கொண்டு அவன் மூஞ்சில ஊத்தணும். கடலை கடலாவா வச்சிருக்க நீ? உனக்கு காமெடியா இருக்கு. கொந்தளிச்சு எழுந்தான் தரையில இருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்கும்ன்றான். பாத்துக்க நீ. பூமிக்கென்று செல்ல குழந்தைகள் யாரும் கிடையாது. இப்ப என் வீட்டுலன்னா என் மனைவிக்கு செல்லம் இருக்கு, எங்க கிளி அவளுக்கு செல்லம், அந்த இசை இயல் எல்லாம் செல்லம், வெண்பா செல்லம், அப்படி இருக்கு. எனக்கு யாரும் அங்க வீட்டுல செல்ல, நான் அந்த கெஸ்ட் ஹோல் தான், போய் வர்றதுனால வம்பவான் யாரோ வந்து போறான் அப்படின்னு நினைச்சுக்கிருக்காங்க. நிறைய பேர் விருந்தாளி வந்து போற மாதிரி போய் செல்லம் இருக்கு. ஆனால் பூமிக்கென்று யாரும் செல்லம் கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரிதான். ஆனால் தனக்கென்று பேரிடர் வந்தால் ஒருத்தனை மிச்சம் வைக்க மாட்டான். தாய்மை புனிதமானதுதான். ஒரு பெருவெள்ளம் ஆற்றிலே இந்த கரையில நிற்கிற குரங்கு தன் ஒரே குட்டியை தோளில் தூக்கி கொண்டு அக்கறைக்கு போக ஓடுகிறது, நீந்துகிறது. தோல் மேலே தன் குட்டியை ஏற்றி கொண்டு போகுது. போட்டு காட்டுறேன் பாரு காட்சியை. அப்படியே ஓடுது வேகமா. இந்த குட்டி குரங்கு தாயின் கழுத்தை, தலையை அழுத்துது. இந்தாதான் இருக்கு கரை, போயிடலாம். ஆனால் தன்னை உள்ளே அழுத்தி தன் உயிரை இழக்கிற நிலைமைக்கு தள்ளிருமோ தன் குட்டின்னு குட்டியை தள்ளி விட்டுட்டு என்ன செய்யுது, கரைக்கு போய் கரை சேர்ந்துருது. குட்டி வெள்ளத்தோட போயிருது. செல்லமாக வளர்த்த குட்டிதான், பெத்த குட்டிதான். ஆனால் தனக்கு பேரிடர் என்றால் கைவிட்டு. அது மாதிரிதான் இந்த பூமி தாய். பேரிடர் வந்தால் அது அப்பனும் இல்ல ஆத்தானும் இல்ல, எல்லாத்தையும் அடிச்சு விட்டு போயிருவான். சுனாமியில எவனும் ஜாதி பார்த்து மதம் பார்த்து விட்டு போனாலாடா. அந்த நிலை விரைவில் வரும், நீ எழுதி வச்சுக்க. ஆனா நம்ம அடிச்சுட்டு போகும்போது பக்கத்துல வந்தேன்னா, நான் அன்னைக்கே சொன்னலடா கேட்டியா, இந்த வேலையை அவ செய்வான்னு செஞ்சிருவா. நம்மளால எழுதுறான்ல தம்பி, 70 விழுக்காடு தண்ணி தம்பி, 30 விழுக்காடு தான் நிலம் தம்பி. அதுல சரி மாதிரி 2 30 10 விழுக்காடு காடு இருக்கணும். என்ன இருக்கணும்? 3 1 பங்கு காடு இருக்கணும். அப்ப 20 விழுக்காட்டு நிலத்துல இருந்துகிட்டா நீ இம்படி சேட்டை பண்ணிட்டு அப்படின்னு வச்சுக்க. தரையிலிருந்து சரியா 3 கிலோமீட்டர் உயரத்துக்கு நிலமங்கும் தண்ணி தான் இருக்குன்றான். இப்படி இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்குல்ல. கடல் கொண்டு போனோம், பகிரில் ஆற்றணும், பன்மலை அடுக்கத்தெல்லாம் பார்த்திருக்கீங்கல்ல நீங்க. குமரி கண்டம் உங்க கண்டம் எங்க, உப்பு கண்டம் எங்க இருக்கு? அவர் ஐயா ஒரிசா பாலு பூம்புகார்ல பாடுற அந்த பாடுற உள்ள மூழ்கி கிடக்கு உன்னுடைய நகரம் சொல்றான் இல்லையா? அது மாதிரி ஒரு நாள் நீ மூழ்கி கிடப்ப. கவனமா இரு. இப்ப என்ன பண்றது இவங்களேன்னு தெரியல. எனக்கு குழப்பமா இருக்கு. காலையில இருந்து என்ன பண்றேன்னு தெரியல. எப்படி பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும். தேர்தல் ஆணையத்திற்கு, இந்திய ஆட்சியாளர்களுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரல. ஏன்னா நீங்க ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா எதிர்க்கிறேன்றீங்க. உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியே கூப்பிடுறீங்க. அப்ப நீங்க சட்டசபையில கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி எதிர்த்து பேசினா நீங்க எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளவு பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்க கொண்டு வந்திருக்கணும். அதை செய்யல.
நீங்க அவசர அவசரமா பிஎல் வந்து பூத் லெவல் ஆபீசரை போட்டு எடு. அதுக்கு ஆலோசனைன்னா நாங்க உங்க ஆளுகள்லாம் வந்து காணொலியில அது இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி, இது என்னது? உங்க மாமன்ற உறுப்பினர்களை உங்க வாக்கை உறுதிப்படுத்திட்டு போறது. அப்ப எங்க வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு. எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்ல. இப்ப அங்க வெளியேற்றப்பட்ட 81 லட்சம் பேர் இருக்கான்ல, அவன் இங்க வருவான். இங்க பீகார்ல அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தா இங்க எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க, ஒரு விதி வச்சிருக்க. ஆனா எனக்கு என்ன சொல்ற, 2002 போட்டியா? எங்க அம்மாட்ட போய் என் தாத்தா மாசிலாமணியும் பர்வதம்மாலும் இறந்து விட்டாங்க அம்மாச்சி. அவங்க ஓட்டு உரிமை எங்க இருக்குன்னு கேட்டா எங்க அம்மா பாப்பா அங்கிட்டுன்னு போயிடும். என்ன அதான் நடக்குது.